Friends, நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா செயற்கைக்கோளின் பயன்பாடுகள்னு சொல்லி 12th ஸ்டாண்டர்ட் பயோபாட்னி புக்ல கொடுத்திருக்காங்க. சோ இதுல செயற்கைக்கோளின் பெயர்கள், அது ஏவப்பட்ட ஆண்டு, அதோட எதுக்காக அது ஏவப்பட்டுச்சு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா SCATSAT 1 அப்படின்னு சொல்லக்கூடியது. இது செப்டம்பர் 2016ல இந்த செயற்கைக்கோள் ஏவப்பட்டிருக்கு. எதுக்காக ஏவப்பட்டிருக்குன்னா காலநிலை முன்னறிவிப்புக்காகவும் புயலை கண்காணிக்கிறதுக்கு இந்தியாவில் கணிப்பு சேவைக்காக இந்த SCATSAT 1 அப்படிங்கிறது செலுத்தப்பட்டிருக்கு. அடுத்து INSAT 3DR அப்படின்னு சொல்லக்கூடிய இதுவும் இந்த செயற்கைக்கோளும் செப்டம்பர் 2016ல அனுப்பிச்சிருக்காங்க. அண்ட் இது இயற்கை சீற்ற மேலாண்மைக்காக, ஓகேவா? ஸோ இயற்கை சீற்றத்தை கணிச்சு சொல்றதுக்காக INSAT 3DR அப்படிங்கிற செயற்கைக்கோள் ஏவப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 2018ல 3 CartoSat 2, GSAT 6A, CartoSat 2லயே இன்னொன்று ஜனவரி 2018ல இந்த CartoSat அனுப்பப்பட்டிருக்கு. அண்ட் மார்ச் 2018ல GSAT 6Aங்கிற செயற்கைக்கோள் அனுப்பப்பட்டிருக்கு. இந்த CartoSat 2 அப்படிங்கிறது 100வது செயற்கைக்கோள், நம்ம இஸ்ரோ அனுப்பிய 100வது செயற்கைக்கோள். இந்த CartoSat 2ங்கிறது 100வது செயற்கைக்கோள் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த CartoSat 2ங்கிறது புவி உற்றுநோக்கலுக்காகவும் எல்லை பாதுகாப்பை கண்காணிக்காகவும் அனுப்பப்பட்டிருக்கு. அடுத்து இந்த GSAT 69 அப்படிங்கிற இந்த செயற்கைக்கோள் மார்ச் 2018ல ஏவிருக்காங்க. இது தகவல் தொடர்புக்காக அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள். ஸோ இதெல்லாம் தான் இந்தியாவின் மூலமா அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள்கள் அப்படிங்கிறது இது புக்ல கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இது எக்ஸாமுக்கு கேட்பாங்கன்னு நம்பலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க.